ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் என்னென்ன செடி இருக்குன்னு பார்க்கலாம். இது பாவக்காய் செடி. இது நாங்கள் விதை போடல, அதுவாக முளைச்சிது. ஆல்ரெடி இங்கே ஒரு பாவக்காய் செடி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதோட விதை விழுந்து இது வளர்ந்த செடி. அது பக்கத்துலேயே சின்னதாக ஒரு பப்பாளி மரம் இருக்குது. அது வந்து நாங்கள் விதை போடாமலே அதுவும் தானாக முளைச்சிச்சு. பழம் சாப்பிட்டு போட்ட விதைனால வளர்ந்த செடி. அது காய் விடுறப்போ நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தென்னை மரம். இது ரொம்ப பெரிய மரம். இதில் நிறைய தேங்காய் இருக்கும், இளநீரும் இருக்கும். பாடி அதிகமாக ஹீட் ஆகிறப்போ இளநீர் இறக்கி குடிப்போம். எங்கள் வீட்டில் ஒரு 5-6 மரம் இருக்குது தென்னை மரம். நெக்ஸ்ட்டு தென்னை மரம் பக்கத்துலேயே வாழை மரம் வச்சுருக்கோம். அதுவும் வந்து பாத்ரூம் தண்ணியெல்லாம் வந்து அந்த வாழை மரத்தில் வந்து விழும். அதனால அது நல்லா வளருது. அது பக்கத்தில் வந்து இன்னொரு வாழை மரமும் குளத்தள்ளி இருக்குது. அது நல்லா பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் கொஞ்சம் தோட்டம் மாதிரி குட்டியாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதோட செடிங்க, அதோட பயன்கள்லாம் பற்றி நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன்.